என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை வேணாங்க, இன்னும் ஜூஸ் மட்டும் எடுத்துருவாங்க. சரிங்க, ஜூஸ் எடுத்துங்க. தேங்க்ஸுங்க. ஒன்றும் என்ன பண்ணுறாங்க? இது மாதிரி ஒர்க் பண்ணுறதாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால பாப்பா வேலையை ரிசைன் தான் பாப்பா பார்த்துக்கிறேன். ஓ சரி சரிங்க. உங்கள் சனுக்கு ஒர்க்கில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுங்க. நீங்கள் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, அடுத்த மாதம் 7ஆம் தேதி வீட்டுக்கு ரெப்போஸ் வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துருங்க. நல்ல விஷயங்க, கண்டிப்பாக வந்துட்டுரும். வீடுங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட்டுங்களா? ஆனால் சென்னையில் இடம் வைக்கிற விலைக்கு எங்கேருந்து இடம் வாங்கி வீடு கட்ட முடியும்? அப்பார்ட்மெண்ட் தாங்க. பையன் பேரில் தாங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஓகேங்க, மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? அதுவா, ஏறக்குறைய 1 கிட்ட வருங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸ் கட்டினேன், மீதி பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் மீடியா அவன் பேர் லோன் போட்டேன், அவன் தான் கட்டிட்டு இருக்கான். ஆமா, உங்க பொண்ணு ஏதோ ஒர்க்குக்கு போனாங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ண சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து லோன் கட்டினா ஈஸியாக முடியும். அதான். இல்லைங்க, அது நான் பொண்ணுக்கிட்ட கேட்டு திரும்ப அவங்களுக்கு ஒர்க்குக்கு போக விருப்பம் இருக்கா இல்லைன்னு கேட்டு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒர்க்கை விட்டு 1 இயருக்கு மேலே ஆகுது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் அவங்கள ஒர்க்குக்கெலாம் அனுப்ப விருப்பம் இல்லை. அதாங்க. அப்படியா? சரி, உங்க பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப வேலைக்கு போய் என் பையன் லோன் நினைக்கிறத அதை பத்தி பேசுவோம். இல்ல இதோட விட்டுருவோங்க. பாருங்க. இங்க வாங்க. என்னப்பா? எந்த காலத்துல இருக்கு பண்ணி? ஒரு பொண்ணு வேலைக்கு போய் லோன் எடுத்ததான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இந்த காலத்துக்கு இப்படி இருக்க? உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தா நீ சும்மா இருப்பியா? என்னப்பா அப்பாட்ட எப்படி பேசுற? நான் உன் நல்லதுதான்ப்பா. அதெல்லாம் இல்லை, உன் பொண்ணுக்கு இருந்தா நீ சும்மா இருப்பியா? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது என் வாழ்க்கைப்பா, நான் தான் முடிவு பண்ணும். நாளைக்கே இப்போ இந்த பொண்ணு வீட்டில் பேசுறேன். எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், புரியுதா? சரிப்பா. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். அந்த நிகழ்வு எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு 2 முடிவு இருக்கு. ஒரு முடிவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், இன்னொரு முடிவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. ஒரு முடிவு பார்த்துட்டோம், இன்னொரு முடிவு எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போமா? பாப்போம். பா, இங்க வாங்க. சொல்றா தம்பி. எந்த காலத்துல இருக்கு பண்ணி? ஒரு பொண்ணு வேலைக்கு போய் லோன் எடுத்ததான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இந்த காலத்துக்கு இப்படி இருக்க? உன் பொண்ணுக்கு இந்த இருந்தா நீ சும்மா இருப்பியா? டேய், அவன் நல்லதான் பண்ற, புரியுதா? அதெல்லாம் இல்லை, உன் பொண்ணு இந்த நீ சும்மா இருப்பியா? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது என் வாழ்க்கைப்பா, நான் தான் முடிவு பண்ணும். நாளைக்கே இப்போ இந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறேன். எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், புரியுதா? ஏ தம்பி, நான் உனக்கு இப்போ என்ன சொன்னாலும் புரியாது. அதுக்கான வயசும் உனக்கு கிடையாது. என் அனுபவம் உன் வயசு. உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு.